ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஹலோ, ஓம் சக்தி. சக்தி, வெளியூர் போயிருந்த அந்த யோகலட்சுமி இப்போ ஊருக்கு வந்துடுச்சு. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற தீய சக்தி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஜோதியை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் வேண்டான்னு அலறுது. உடனே ஜோதி அம்மாவை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க சக்தி என்று மன்றாடினார் சக்தி இந்திராணி. இவர் லால்குடி வட்டம் அன்பில் கிராம ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த தொண்டர். எதிர்முனையில் பேசிய ஜோதி குழுவை சேர்ந்த தொண்டர், அது தீய சக்தின்னு எப்படி சக்தி சொல்றீங்க என கேட்டார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். இங்க புது தெருவுல குடியிருக்கிற டெய்லர் கண்ணனோட மகதான் யோகலட்சுமி. இந்த பொண்ணு பிஎஸ்சி படிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை செய்துட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு ஒரு தீய சக்தி பிடிச்சுக்கிட்டு இஷ்டப்படி ஆட்டி வைக்குது. அது மட்டுமா, அந்த தீய சக்தி தான் யாருங்கிற விவரத்தையும் யோகலட்சுமி மூலமாகவே வெளியிட்டுது. என் பேரு உமா. நான் சென்னையில் என் கணவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன். நான் என் கணவனை பழி வாங்கணும்னு அலைகிறேன். எனக்கு திதி கொடுக்கறதில்ல, திவசம் செய்கிறதில்ல. அதனால பசியோடையும் துணிமணி இல்லாமலும் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சுது என்று சக்தி இந்திராணி விளக்கம் கூறினார். ஜோதி குழுவில் இருந்த தொண்டர்கள் அவர்களது மாவட்ட நிர்வாக குழு தலைவர் சக்தி முத்துக்கருப்பன் மூலமாக மாவட்ட வேள்விக்குழு தலைவர் சக்தி ரங்கராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு விபரம் கூறினார். சக்தி ரங்கராஜன் அவர்கள் ஜோதிக்குழு தொண்டரிடம், அது பேய் பிடித்த வீடு, தீய சக்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற வீடுன்னு சொல்றீங்க. நான் சொல்றபடி எச்சரிக்கையோட போங்க. இது போன்ற வீடுகள்ல அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த முறைகள் படி செயல்படணும். கவனமா கேட்டுக்கோங்க என்று பங்காரம்மா அருளிய வழிமுறைகளை சக்தி ரங்கராஜன் எடுத்து கூறினார். சக்தி ரங்கராஜன் சொன்னபடியே மறுநாள் காலை ஜோதிக்குழு தொண்டர்கள் ஒருவித எச்சரிக்கையுடன் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டே யோகலட்சுமியின் வீட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். வீட்டு வாசலில் ஆன்மீக ஜோதியை நிறுத்தி எவ்வளவு வேகமாக ஓம் சக்தி பராசக்தி என்று கூறி அழைத்தார்களோ அந்த அளவு உள்ளிருந்த அந்த பெண் யோகலட்சுமி ஆக்ரோஷமாக எவ்வி குதித்தபடி வெளிவந்தாள். 6 பேர் சேர்ந்து அவளை அழுத்தி பிடிக்க வேண்டியிருந்தது. அடுத்து சுற்று பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். ஈசானிய மூலையில் இருந்து தீர்த்தம் தெளிக்க ஆரம்பித்தவுடன் நீண்ட கூந்தலுடைய ஒரு உருவம் அந்த மூலைக்கு ஓடிச் சென்று அமர்ந்தது. அந்த மூலையில் தீர்த்தம் தெளித்தவுடன் இன்னொரு மூலைக்கு ஓடிச் சென்று அமர்ந்தது. இப்படியே அது ஆட்டம் காட்டியது. அந்த வீட்டின் நடுவே ஆன்மீக ஜோதியை நிறுத்தி வைத்து 108 மந்திரத்துடன் குங்கும அர்ச்சனை செய்த போது ஒரு அதிசயம் நடந்தது. ஆம், பிணம் எரியும் போது ஒரு நாற்றம் வருமே, அது போல ஒரு நாற்றம் இவர்களை தாண்டி வாசல் வழியே வெளியே சென்றதை இவர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள். அதன் பிறகே யோகலட்சுமி சற்று தெளிந்தார். அதன் பிறகு அந்த பெண்ணை அமர வைத்து திருஷ்டி கழித்தார்கள். வேள்விக்குழு தலைவர் கூறியபடி நாகலட்சுமி என்ற தொண்டர்தான் பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்தவுடன் அதன் சோற்றை எடுத்து யோகலட்சுமியின் உச்சந்தலையில் வைத்து தேய்த்தார். அப்பொழுது அந்த பெண்ணின் உச்சந்தலையிலிருந்து ஏதோ ஒரு சக்தி இவரது கையை தூக்கி எறிந்தது. ஜோதி குழுவினர் அனைவரும் முன்பை விட வேகமாக ஓம் சக்தி பராசக்தி என்று உரத்த குரல் கொடுத்து அம்மாவை அழைக்க ஆரம்பித்தார்கள். மறுபடியும் பூசணிக்காய் சோற்றை எடுத்து அந்த பெண்ணின் உச்சந்தலையில் வைத்து தேய்த்த பொழுது, ஐயோ அம்மா, என்னை விட்டுடுங்கம்மா என்று ஈனக்குரலில் கத்துவது கேட்டது. ஆனால் அந்த குரல் யோகலட்சுமியின் குரல் அல்ல. அதன் பிறகு அவள் சற்றே தெளிந்தாள். அடுத்து தொண்டர்கள் அனைவருக்கும் திருஷ்டி கழித்தார்கள். அதன் பிறகும் யோகலட்சுமி லேசாக ஆடிக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது செந்தமிழ் செல்வன் என்ற தொண்டர் அந்த பெண்ணின் கையில் மந்திர நூலை கொடுத்து 108 போற்றி திருவுரு மந்திரம் படி என்றார். அவள் மிக சிரமப்பட்டு படிக்கத் தொடங்கினாள். ஓம் நீள்பசி தவிர்ப்பாய் போற்றி ஓம் என்ற மந்திர வரியை உச்சரித்த பொழுது அவள் தொண்டை அடைத்தது போல அழுது கொண்டே படித்தாள். ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் என்ற மந்திர வரியை சொல்லும் பொழுது தன் நெஞ்சிலே கை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அதன் பிறகு மந்திரம் கற்று தேர்ந்தவள் போல தெளிவாக மந்திரம் படித்து முடித்தாள். அந்த வீட்டில் ஆன்மீக ஜோதியை நிறுத்தி வைத்து உரிய முறையில் வழிபாடு செய்ததனால் யோகலட்சுமி தீய சக்தியின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டாள். அந்த தீய சக்தி துர்நாற்றத்துடன் வீசிய அடர்ந்த காற்று போல வெளியே சென்றது. 6 மாதங்களாக அல்லல்பட்ட அந்த யோகலட்சுமியை அரை மணி நேரத்தில் ஆன்மீக ஜோதி வடிவில் உலா வந்த பங்காரம்மா மீட்டார்கள். அவள் வீட்டை விட்டு ஆன்மீக ஜோதி வெளியே புறப்பட்ட பொழுது யோகலட்சுமியின் கைகள் ஆன்மீக ஜோதியை ஏந்தி இருந்தன. அம்மா இந்த அவதார காலத்தில் தன் பிள்ளைகளின் துயரம் தீர எத்தனையோ வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். இந்த ஆன்மீக ஜோதியிலும் பல அற்புதமான பலாபலன்களை வைத்துக் கொடுத்திருக்கிறாள். அதன் மகிமையை அன்று அவர்கள் அனைவரும் நேரில் பார்த்து அனுபவித்து வியந்தார்கள்.
ஒவ்வொரு வருடமும் அம்மாவின் அவதார திருநாளான மார்ச் 3ஆம் நாளை ஒட்டி நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆன்மீக ஜோதி ஏந்திக் கொண்டு தொண்டர்கள் மேல்மருவத்தூர் வருவது வழக்கம். அந்த ஆன்மீக ஜோதிக்கு சக்தி கொடுத்து அதனை வரவேற்கிற குடும்பங்கட்கும் பலன் கொடுத்து அருள் புரிந்து வருகிறாள் அம்மா. சக்திகளே, அடித்தளத்து மக்களையும் பெண்களையும் ஆன்மீகத்தில் உயர்த்திய பரம்பொருள் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்களின் அவதார பெருமங்கல விழாவில் பங்கேற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.